நீ ஒண்ணு பண்ண, வெளியில ஒரு மூட்டை நெல்லை இறக்க சொல்லியிருக்க. அத உரல்ல போட்டு இடிச்சு அரிசி தனியா உமி தனியா பிரிச்சிரு. என்ன பாக்குற? கஷ்டமா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் இப்ப பண்ணிடுறேன் அத்தை. இத பாரு, ஒருவேளை நான் உன்னை இடிக்க சொன்னது உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா நீதான் இந்த வீட்டு முதலாளி அம்மாவாச்சே. என்னத்த எப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, யார் யாருக்கு என்னென்ன நினைப்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. அதுக்கு தான் சொன்னேன். சரி சரி, நீ பாத்துக்கோ. என் மேல இருக்கிற கோவத்துல அரிசியை ரொம்ப இடிச்சு குருண அரிசியா அதை மாத்திடாத. எனக்கு தேவை கை குத்தல் அரிசி. புரியுதா? சரி. அவளுக்கு நல்லா வேணுமா? ஆமா, இப்படிமா உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் தோணுது? அதாண்டி நீலாம்பரி. வெண்ணிலா, என்னம்மா இது? ஏம்மா அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க? அதுவும் விரதம் இருக்கேன்னு வேற சொல்ற. விடுமா, நான் வேணா இடிக்கிறேன். இல்ல, வேலைக்காரங்க கிட்ட சொன்னால அவங்க செய்வாங்கம்மா. இல்லன்னு அத்தையா கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. இத நான் வேலைக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு போனா, ஏன் உன்னால இதை செய்ய முடியாதா, அது இதுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுவாங்க. இதெல்லாம் எனக்கு பழக்கமான வேலை தானே, செஞ்சிடுறேன். இந்த அண்ணன் சொன்னா கேளுமா. நான் வேணா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அது கூட என்கிட்ட வேண்டானே. அதுக்கும் நான் போய் சொல்றேன்னு ஏதாவது திட்டுவாங்க. சொன்னா கேளுங்க, நீங்க போங்க. ஐயா, இந்தாங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். உட்காருங்கய்யா. இன்னைக்கு ஏகாதசி விரதம், அதனால சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் நான் சாப்பிடுவேன். ஐயா, சாம்பார் ஊத்துவா? சொல்றா சார், நீயே சாப்பிட்றப்பா. என்னங்கய்யா, வாங்கிட்டு வந்து பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் வேணாங்கிறீங்க? சாப்பிடுங்கய்யா. அது ஒன்றும் இல்லைப்பா, அதான் சொன்னேன்ல, வெண்ணிலா விரதத்தில் இருக்கா,
விரதத்தில் இருந்தாலே உடம்பு டயர்டாயிடும். வீட்டில் வேற ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவள் பாவம் என் கூட மில்லுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். நானும் சரி தான் சொன்னேன். கடைசி நேரத்தில் சித்தி தான் அது காலந்து அவள் நினைப்பாவே இருக்கு. அவன் முகம் வேறு பாவம் பசுன்னு வாடி போயிடுச்சா. இப்போ அவன் பாவம் சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் சாப்பிட்டேன்னா அது மனசு ஒப்புக்கலப்பா. ஐயா, உண்மையிலேயே கல்யாணத்துக்கு ஜாதக பொருத்தம் வேணும்பாங்க ஐயா. ஆனா உங்களை மாதிரி மனப்பொருத்தம் இருந்தா மட்டும்தாங்கய்யா மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேங்கய்யா. காட்டுக்குள்ள குளத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சான். அந்த வழியா போன ஆண்மானும் பெண்மானும் வேகமா தண்ணியை குடிக்க போச்சாமா. ஆண்மான் பெண்மான் குடிக்கட்டும்னு விட்டு கொடுக்க, பெண்மான் ஆண்மான் குடிக்கட்டும்னு விட்டு கொடுக்க, கடைசி வரைக்கும் அதுல இருந்த தண்ணி வத்தவே இல்லையா. அந்த கதை மாதிரிதான் இருக்கு நீங்க 2 பேரும் வாழ்ற விதமுங்கய்யா. உண்மையிலேங்கய்யா, வெண்ணிலா அம்மாவும் சரி நீங்களும் சரி கொடுத்து வச்சவங்கய்யா. உங்களை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குங்கய்யா. ஏன்பா செல்வராசு, நீயே கண்ணு வச்சிடாத. கதை படசா இருந்தாலும் கருத்து நல்லா இருக்கு. சாப்பிடு. சரிங்கய்யா. ஐயா, இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் முதல் காரியமா வெண்ணிலா அம்மாவுக்கும் உங்களுக்கும் சுத்தி போட சொல்லுங்கய்யா. வரங்கய்யா. வெண்ணிலா, வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா, சீக்கிரம் வா. என்னாச்சு? அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இப்பதான் அத்தை முடிச்சேன். இதையே வேலைக்காரங்க கிட்ட கொடுத்திருந்தா பரபரன்னு நிமிஷத்துல முடிச்சிருப்பாங்க. நீ என்னடானா ஒரு நாள் பூரா உட்கார்ந்து அதை இடிச்சிட்டு இருந்திருக்க. சட்டுன்னு வந்தமா போனமா அதை முடிச்சோமான்னு இருக்கணும். புரியுதா? சரிங்க அத்தை. சரி சரி, இந்த காலு கொஞ்சம் சுளுக்கின மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பயங்கரமா வலிக்குது. கொஞ்சம் ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா எடுத்துட்டு வந்து போடு, தேய்ச்சி விடு. இதோ வராது. ஐயோ ஐயோ ஐயோ, எரியுது எரியுது எரியுது, கால் எரியுது. அம்மா, ஐயோ எரியுது. ஐயோ, கால் பயங்கரமா எரியுது. என்ன பண்ண? ஐயோ எரியுது. அம்மா, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சுமா. அடி பாவி, வச்சிருக்க அறிவில்ல உனக்கு? எரியுது எரியுது. ஐயோமா அத்தை, எனக்கு அதெல்லாம் தெரியாது அத்தை. நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. ஆமா, உனக்கு எதுவும் தெரியாதுன்னா எனக்கு தெரியுமே. ஏன்னா நீ எதுவுமே தெரியாத தற்குறி. உன்னை சொல்லி குத்தல்ல, வேலைக்காரி புத்தி வேலைக்காரி புத்தி தான். என்ன பண்றோம் ஏது பண்றோம்
ஏதாவது புரிஞ்சுதான் பண்றோமான்னு அறிவே கிடையாதா உனக்கு? எதையோ கொண்டு வந்து கால்ல தேய்க்க வேண்டியது. நல்ல வேளை வேற எதையாவது ஆசிட்ட கொண்டு வந்து ஊத்தாம போனாலே. என்னத்த எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுறீங்க? வேலைக்காரங்க வேலைக்காரங்கன்னா அவங்களும் மனுஷங்க தானே அத்த? ஏன் உன் எனத்த சொன்னதும் உனக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வருதாக்கும்? இங்க பாரு, நீயும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல, புரியுதா? என்னைக்குமே நீ ஏன் மருமகள்லாம் ஆயிட முடியாதுமா. அந்த நினைப்ப மனசுல எள்ளளவும் வச்சுக்காத. ஏன் அத்த, நானும் உங்களை எதுவும் எதிர்த்து பேசாம நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்படியெல்லாம் நீங்க அசிங்கமா பேசுற அளவுக்கு நான் எந்த விதத்துல அத குறைஞ்சு போயிட்டேன்? எதுக்காக இப்படி என்ன வெறுப்போட பேசுறீங்க? என் அம்மாவும் இந்த வீட்ல ஒருத்தர் தானே அத்த. அப்படி இருக்கும்போது ஏன் அத்த இப்படி பிரிச்சு பேசுறீங்க? பிரிச்சு பேசுறனா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அம்மாவை இந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தின்னு சரிக்கு சமமா வச்சு பேசுவ நீ? உங்க அம்மா ஒரு சாதாரண பிச்சைக்காரி. உன் குடும்பமே ஒரு பிச்சைக்கார குடும்பம். உங்களோட எங்களை சரிசமமா பேசுவியா நீ? நாங்க பிச்சைக்கார குடும்பமா? எங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையில தான் நாங்க வாங்கி சாப்பிட்டோம். நாங்க வந்தது தப்பு. பிச்சைக்கார குடும்பம்னா நீங்க மட்டும் யாரா? பாத்தியாமா? பாத்தியாமா அவ என்ன பேச்சு பேசுறான்னு? பாத்தியாமா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. ஒண்ணும் இல்ல அத்தை, ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன வேகத்துல சொன்னியா? நீ வேகத்துல சொன்னியா இல்ல யோசிச்சு சொன்னியாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா? உன் குடும்பம், உங்க அம்மா, உங்க பாட்டி எல்லாருமே மொத்தமா பிச்சை எடுத்துட்டு வந்தவங்கடி. இங்க இருந்து மாசம் மாசம் மூட்டை மூட்டையா அரிசியும் பருப்பும் அவங்களுக்கு போனதெல்லாம் மறந்து போயிடுச்சா உனக்கு? பிச்சைக்கார குடும்பத்தில இருந்து வந்த உனக்கும் அதே புத்தி தானே இருக்கும். அத்தை வேணா அத்தை, என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குடும்பத்தை பத்தி மட்டும் இனிமே அசிங்கமா பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேங்கிற? எவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு எதிர நின்னு எதிர்த்து பேசுவேன். ஏண்டி பிச்சைக்கார குடும்பத்தில இருந்து வந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா ஏன் அந்தஸ்துக்கு எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? பிச்சைக்கார குடும்பத்தில இருந்து வந்த உனக்கு இவ்ளோ பவுசு. உனக்கே அவ்வளவு பவுஸ் இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இதுக்கு மேல என் குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ்வளவுதான் ஜாக்கிரதை. ஏண்டி ஏன் முன்னால நீ வந்து விரல நீட்டி பேசுறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? என்ன பார்த்தாலே பயந்து நடுங்குவ, இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சா உனக்கு? ஐயோ, என்னால பொறுக்க முடியலையே. உங்கத ஏய் முத்தரச கூப்பிடு, போய் முத்தரசனை கூப்பிடு.
இங்க என்னெல்லாம் நடக்குது? வர சொல்லுடி, அவனை வர சொல்லு. இவளுக்கு தகுந்த தண்டனையை இவளுக்கு கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. அமைதியா? அமைதியா? நீ ஆன ஆட்டத்துக்கு தண்டனை உனக்கு கொடுத்தே தீரணும். ஏய் போங்காத. இன்னைக்கு முழுக்க இவளை இந்த வீட்டுல சாப்பிட விடாத. வீட்டுல இருக்கிற மொத்த சாப்பாடையும் எடுத்து பிச்சைக்காரங்களுக்கு போடு. அவங்களாவது கொஞ்சம் விசுவாசத்தோட இருப்பாங்க. இது இருக்கு. என்னடி ஏண்டி என்ன பார்த்து என்ன பேசுற? முத்தரச மட்டும் வரட்டும். அவங்கிட்ட என்ன சொல்லி இதை எப்படி பத்த வைக்கணும் நான் பாத்துக்கிறேன். அவங்கிட்ட எப்படி எப்படி பேசினா அவன் எப்படி நடந்துக்குவாங்கிறது எனக்கு அத்துப்படிடி. புரியுதா? அத்தை வேணாம் அத்தை. நடந்தது எதையும் முத்து மாமா கிட்ட நானா சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அத்தை. ஏன் தான் வெண்ணிலாவை போட்டு இப்படி சீரடிக்கிறாங்கன்னே தெரியல. நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு இந்த ஜிலேபியும் அத்தையும் விட மாட்டேங்கிறாங்களே. இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. நீ சொல்லாம விட்டு அப்படியே என்ன வந்து காப்பாத்தி விட போறியா? அதுவும் என் பையன் கிட்ட இருந்து. ஏய், என்ன யாரும் காப்பாத்தி விட தேவையில்லடே. அவன் முத்தரசு என் பையன். நான் சொல்றதான் நம்புவான். பாக்குறியா? ஏய் பூங்கோத, அம்மா என்ன இன்னும் நின்னு ஏன் வாயா பாத்துக்கிட்டு இருக்க? சொன்னது காதல வேலை. நான் சொன்னதுதான். முத வேலையா சாப்பாடெல்லாம் எடுத்து பிச்சைக்காரங்களுக்கு போடு. சரிம்மா. ஐயா ஐயா நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா? சரி நீ போ, நான் வரேன். சரிங்க ஐயா. ஹலோ. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. வெண்ணிலா கிட்ட பேசணும். அவளோட ஃபோன் ரிப்பேர். அதனால தான் இந்த நம்பர் கிடைச்சு. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இதோ தரேன் மாப்பிள்ள. சரி. வெண்ணிலா, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணுமா? லைன்ல இருக்காரு, பேசு. முத்து மாமா. வெண்ணிலா, ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்ட முத்து மாமா. சாப்பிட்டேன்னு சொல்ற, ஆனா உன் குரல் ஒரு சுரமே இல்லையே. எத்தனை மணிக்கு சாப்பிட்ட? நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல. சாப்பிடும் போது மணி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? குரல் ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் என்ன ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. நீ வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கலாம். வெண்ணிலா, சொல்லு, ஏதாவது ஆச்சா? சீக்கிரமா வா முத்து மாமா, அப்புறமா சொல்றேன். என்ன? தேங்க்ஸ்ண்ணா.